புஷ்பா. இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை கதை வந்து என்னடா யோசிக்கிறான் மறந்துட்டானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கதனே ஒன்று இந்த படத்துல இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எதுக்கு இந்த படத்தை எடுத்தானுங்க, எதுக்கு தியேட்டர்ல விட்டானுங்க, ஒண்ணுமே விளங்கல. ஒரே பிளாங்கா இருக்கு மைண்டு. ஆள் மனசுல ஏதோ வலி இருக்கியா? ஓகே, ரிவ்யூக்குள்ள போலாம். புஷ்பா பார்ட் 2. பார்ட் 1 ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். காட்டுல வேலை செஞ்சு நிற்பாரு, கூலிக்கு வேலை செஞ்சு நிற்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில அரசியல்வாதியை பிடிச்சி, அங்க இருக்கிற பெரிய ஆளெல்லாம் பிடிச்சி காட்டுக்கு ராஜா ஆயிடுவாரு. அதான் சந்தன கடத்தலே ராஜாவாயிருவாரு. அதுதான் இங்கேயும். நீங்க பார்ட் 2 எடுத்த உடனே அவரை கூலி ஆளு எதுவுமே காட்டல, ஸ்ட்ரைட்டா ராஜாவை தான் காமிச்சிடறாங்க. பார்ட் 1 இருந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1ல இருந்துச்சா இல்லையா? வாங்க. ஓகே, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீனும் சொல்றேன், பிடிக்காத சீனும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடத்துல எல்லாம் இந்த ஷோல்டர் தூக்கின்னு வரப்பெல்லாம் கொஞ்சம் வேண்டுமே பண்ணாம இருந்தது. புஷ்பா 1ல பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும், அது கொஞ்சம் அக்செப்டபிளா இருந்தது. இதுல வந்து ஒரு சீன்லயும் இவர் வேண்டுமே அந்த ஷோல்டர் தூக்கிட்டு இருக்கிறது, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நேச்சுரலா இல்லை. செகண்ட் ஆக்ஷன் சீன் எல்லாமே சூப்பரா பட்டிய கலப்பிந்தாரு. ஒவ்வொரு மாஸ் சீனையும் செம்மையா இருந்தது. ஸ்டன்டோகிராஃபி நல்லா இருந்தது. மலைக்கு மேல இருந்தாலும். நெக்ஸ்ட் நம்ம ஃபகத் ஃபாசில் எப்பேற்பட்ட நடிகர் நமக்கு தெரியும். இந்த படத்துல புஷ்பா 1க்கு ரேஞ்சில் இருந்த அளவு கூட புஷ்பா 2ல இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் ஓகே ஃபகத் ஃபாசில் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாலுமே ரசிகர்கள் ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாரா இல்லையா டைரக்டர். ஒரு சில இடத்துலலாம் ஃபகத் ஃபாசிலே ஏன்டா கிரிஞ்சி மாதிரி நடிக்கிறடா அப்படின்னு வச்சிட்டானுங்க. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. கேரக்டர் சுத்தமா டோட்டல் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் மியூசிக். ஒரு சீன் இடத்துல அந்த ஆக்ஷன் சீன் வரும்போது ஓகே டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு சீன்ல நல்லா போட்டதாலும் இன்னொரு சீன் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே டல்லாது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ராஷ்மிகா நேஷனல் கிரஷ் மேடம் எப்படி நடிப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ண கிரிஞ்செல்லாம் இதுல பண்ணல. ஓகே, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நடிக்க கத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிடிச்சதுன்னா, ஐயோ படத்துல ஒன்றும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்ன சீன் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. அல்லு அர்ஜுன் அந்த லேடிஸ் கெட்டப்ல வந்து ஒரு ஃபைன் போடுவாரு, அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி அப்படி நடிக்க விட்டுருந்தாலே சூப்பரா இருந்திருக்க படம். சும்மா இவனுங்க ஆக்ஷன் மாஸ்ன்னு சொல்லி ஒரு சில சீன்லாம் நல்லாவே இல்லை. எதுவும் ஷோல்டர் தூக்கி வந்து பாருங்களா புஷ்பால, அதான் ஷோல்டர் தூக்கி நிற்குது. ஓகே, நெக்ஸ்ட் அட பாவிலா, ஒரு படத்துக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாப்ல வந்து அவங்க அண்ணன் பொண்ணை கடத்திடுவாங்க. அப்போ ஒரு ஃபைட் சீன் இருக்கும். சும்மா பக்கத்துல இருக்கிற பின்னாடி எல்லாமே என்ன சொல்றது ஆக்ரோஷமாயிட்டாங்க, புத்திரா அவனை சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான், சொல்றவளுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சரி, பிரச்சனைக்கு வருமா? பிரச்சனை என்னன்னா, படமே பிரச்சனை தான். கதை இல்லை, ஸ்கிரீன் பிளே இல்லை, மியூசிக் சரியில்லை, படம் எடுக்க தெரியல. ஒரு படத்துல கதை இல்லைன்னா ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும், ஸ்கிரீன் பிளே நல்லா கதை நல்லா இருக்கும். சரி, ரெண்டுமே நல்லா இருந்தா மியூசிக் நல்லா இருக்கும். சரி, மூணுமே நல்லா இருந்தா டைரக்ஷன் நல்லா எடுத்துருவாங்க. கதை தான் என்ன கதைன்னு யோசிச்சு நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அல்லு அர்ஜுனை கண்டெய்னர் தொங்க விடுவானுங்க. ஃபர்ஸ்ட் சீனை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சீன் என்ட்ரி. ஒரு ஹீரோ, ஒரு தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோ என்ட்ரி எவ்வளவு மாசா இருக்கணும். காலில் கயிறை ஊட்டி இன்னும் மீனை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுன்னு அழுந்து ஒரு தலைகீழா பேசினுக்கிறாரு. அதுலயும் அவன் சொல்றான், டேய் 40 நாளா இந்த கண்டெய்னருக்குள்ள எப்படா நீ இருக்கணும். எனக்கு ஒரே டவுட் தான், 40 நாளா குளிக்காம பல்லு வளர்க்காம பாத்ரூம் போகாம எப்படி ஒரு ஹீரோ கண்டெய்னருக்குள்ளே இருக்க முடியும்? அதை கேட்டு சொல்லுங்க. செகண்ட், கண்டெய்னர் இருந்து இறங்கி வந்து 50 பேர் அடிக்கிறாரு. 40 நாள் சாப்பிடாம இருக்கலன்னு வில்லன் தான் சொல்றாரு. ஆனா 40 நாள், அதாவது நம்ம 2 நாள் சாப்பிடனாலே கேர் ஆயிரும். இவர் 40 நாள் கண்டெய்னருக்குள்ளேயே இருந்துட்டு மூச்சு கூட விடாம எப்படிதான் 50 பேரை வந்து அடிக்கிறாரு தெரியல. செகண்ட், அப்புறம் அல்லு அர்ஜுன் வந்து வில்லனை, ஐயோ அந்த கண்டெய்னர் ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா எனக்கு அப்படியே ஸ்கிரீனா கீச்சு போட்டு போனது. வெளியில இல்ல, அவ்வளவு காண்டு, அவ்வளவு கன்றாவே தேய்ச்சிக்கிறாங்க ஃபைட் சீன்ஸை.
என்னன்னா பின்னாடி 50 பேர் இருக்காங்க, கத்தி வச்சுக்கிறாங்க, துப்பாக்கிக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் சொல்றல வெளியில தூக்கி ஓடி நிற்கிறாரு. எங்க ரோட்ல ஓட்டல, கண்டெய்னர் மேல ஏறாரு. கண்டெய்னர் மேல இருக்கிற டாப்ல ஏறி அங்கிருந்து ஜம்ப் பண்றாரு. இவரு மட்டும் ஜம்ப் பண்ணல, வில்லனை வச்சுன்னு ஜம்ப் பண்றாரு. ஆனா பாவிங்களா, இதெல்லாம் வடிவல் சொன்னேன், இதெல்லாம் பிறகு பார்த்தா தூக்க மாட்டீங்க. அது மாதிரிதான். நெக்ஸ்ட் திடீர்னு ஒருத்தன் வந்தான், கீழே இருந்து 50 பேரை அல்லு அர்ஜுன் சுட்டுக்கிறாங்க. ஒரு குண்டு கூட அவர் மேல படல. திடீர்னு எங்கேயோ வந்த ஒரு வில்லன் திடீர்னு ஒரு குண்டுல இருந்து சுட்டான். அவரு சுட்டு கடல் வீழ்ந்துறாரு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஓகே, இவர் எதுக்கு சைனாக்கு வந்தாரு, எதுக்கு சந்தன மரத்தை வந்து ஜப்பான்ல வைத்தாரு, சைனால வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் போகுது. அங்கிருந்து தான் படம் ஆரம்பிக்குது. படம் தான் ஆரம்பிக்குது, கதை ஆரம்பிக்கல. புஷ்பா 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 புஷ்பா. படம் ஆரம்பிச்சவரு பகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு கிளாஷ் நடக்குது. என்னன்னா இதேதான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் நடந்தது. அதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னது, அதே தான். சந்தன மரத்தில் கடப்பாரு, பகத் ஃபாசில் தடுப்பாரு, மறுபடியும் கடத்துவாரு, மறுபடியும் ஒரு தடுப்பாரு. இப்படிதான் இதுலயும் ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். என்னன்னா சந்தன மர கட்டுவாரு, அவங்க ஆளாவே போயிட்டு மார்வசத்துல போயிட்டு சந்தன கடத்தல பிடிச்சிடுறாரு. பிடிச்சிடுறாங்க. ஓகே, இப்போ சீன் எப்படி எடுக்கணும், ஷார்ட் அண்டா ஒரு இன்ட்ரெஸ்டா எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் சீனை 20 நிமிஷம் எடுக்கிறாங்க, 20 நிமிஷம் சீனை 45 நிமிஷம் எடுக்கிறாங்க. அந்த போலீஸ் சீன்ஸ் எல்லாம் வரும், கவர்மெண்ட் ஆபீசரை இவர் விலை குத்து வாங்குவார். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி சீன்லாம் எவன் எழுதுனா? அதுவும் அந்த அல்லு அர்ஜுனுக்கு தமிழ் வாய்ஸும் ஒருத்த கொடுப்பான். எவன்டா அந்த தமிழ் டப்பிங் கொடுத்தான்னு தெரியல. ஐயோ அப்பா, வாயில வெத்தலை பாக்கு போட்ட மாதிரியே பேசுனுங்கிறான் அவன். அல்லு அர்ஜுன் ஆல்ரெடி வெத்தலை பாக்கு தான் போட்டிருப்பாரு, வெத்தலை பாக்கு போட்டுறாங்கன்னா கஞ்சா போட்டுறான்னு தெரியல. அதுவே கன்ஃபியூஷன் ஆகுது படம் ஃபுல்லா. ரெண்டாவது டப்பிங் எவன் கொடுத்தான்னு தெரியல. ஐயோ, கன்றாவே கொடுத்து வச்சுக்கிறானுங்க. சரி, படம் தான் எப்படி போகுதுன்னு பார்த்தா சாங்கு, ஐயோப்பா ஒரு சாங் கூட கேட்க முடியல. ஒரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அனிருத் எப்படி பண்ணிட்டு வர்றாரோ, அங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இவரு டிஎஸ்பி இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கிற அண்டா குண்டா இருக்கிறது எல்லாத்துலயும் வச்சு மியூசிக் போட்டு வர்றாரு. அது மாதிரி கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி எவன் பண்ண தெரியல. என்னடா ஸ்டெப் இதெல்லாம், எங்கிருந்தா கண்டுபிடிச்சு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம்? ஐயோ எப்பா. ஆக்சுவலி பார்ட் 1 நல்லா இருந்ததுனால, ஓகே ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால தான் நாங்க நம்பி பார்ட் 2கே வரோம். ஆனா இவனுக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பார்ட் 1 ஹிட் ஆயிடுச்சு, அதாவது அவங்களுக்கே டவுட் இருந்துச்சு பொழுது. நம்ம இப்ப என்ன படம் எடுத்தோம், நம்மள பார்ட் 1 ஹிட் ஆகிடுச்சு, ஓகே இவனுங்க இதுவே ஹிட் ஆகிட்டாங்க, அப்ப நம்ம பார்ட் 2 எடுப்போம், இவனுங்க இதே ஹிட் ஆகிக்கிறோம்னு சொல்லிட்டு இஷ்ட கன்றாவியை ஏற்றி வச்சுக்கிறாங்க. புஷ்பா 2.5 அக்ஷர், நாம் छोटा है. சரி, இதுதான் இப்படி போகுதுன்னு பார்த்தா ராஷ்மிகா ஒரு கேஷுவலா சொல்ற விஷயத்த இதுவே நம்ம வேற ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா மேக்சிமம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த டைம் எடுத்துப்பாங்க. ராஷ்மிகா அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கும், அதாவது சிஎம் கிட்ட ஒரு போட்டோ எடுக்கணும், அதை நான் ஆள்ல மாட்டணும். இது நம்ம வேற ஒரு இண்டஸ்ட்ரி, இப்ப தமிழா இருக்கட்டும் மலையாளம், ஒரு எவ்வளவு நேரம் எடுப்பீங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுப்பீங்களா? இவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சத செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த சீன் ஓடி நிக்குது. அதான் அந்த சீன்லாம் பார்க்கணுமே. ஸ்ரீகாந்தா, ஐயோ இந்த ஸ்ரீலீலா ஏன் வந்ததுன்னு தெரியல. அல்லு அர்ஜுன் ஸ்ரீலங்கா போவாரு, கப்பலே போவாரு, பீச்ல யாராவது ஹெலிகாப்டர் நிறுத்துவாங்களா? தலைவர் நிறுத்தி வச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் சரி, இதுதான் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் போட்டானுங்க. ஓகே, படம் தான் இப்படி எடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ் அது கொஞ்சம் ஒழுங்கா எடுத்தீங்கடா. படம் பார்த்துட்டே இருக்கிறோம், அண்ணன் வந்தாரு, வீட்டுல வந்து அழுதாரு, டக்குனு என் பிலிம் பை சுகுமார் போட்டானுங்க. ஆடப்பாவிங்களா, இதுதான் கிளைமேக்ஸ். சரி ஓகே, கிளைமேக்ஸ் இப்படி இருக்கு, இப்படியே இருந்ததுன்னா படம் வந்து இவங்களுக்கு பிடிக்காம போயிருமா? இல்ல சரி ஓகே, கிளைமேக்ஸா நீங்க மொக்கையாதுட்டீங்க, சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த பார்ட் 3 லீடாவது கரெக்டா குத்தீங்களா? அதுவும் செம மொக்க. ஸோ என்ன சொல்றது, நான் இந்த லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஃபேமிலியோட போவேன், ஃப்ரெண்ட்ஸோட போவேன், என்டர்டைன்மெண்ட்காக போவேன். நான் இந்த லாஜிக்கும் பார்க்க மாட்டேன். ஃபைட் சீன் இருக்கணும், மாஸ் இருக்கணும், பாட்டு இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றது இந்த படம் முடியும். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நான் இந்த நிறைய லாஜிக் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம்
சுத்தமா பிடிக்காது. நெக்ஸ்ட் என்ன காமெடினா, தெலுங்கு ஆடியன்ஸ் இப்ப பாருங்க எப்படி கொண்டாடுவாருன்னு பார்த்து இந்த படத்தை. இவங்க தேவாராவே கொண்டாடுனாங்க, இதை கொண்டாட மாட்டாங்களா? அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பா 1000 கோடிலாம் வசூல் பண்ணாது, 5000 கோடி வசூல் பண்ணும். ஏன்னா ஆந்திரால ஒரு டிக்கெட்டு 3000 ரூபாய். 200 ரூபாய் கொடுத்து பார்த்த எனக்கே வயிறு இது, அவனுக்கு 3000 ரூபாய் பார்த்து கொடுத்துக்கிறானுங்க. என்ன கெதி ஆக போறான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து எடுங்க. இந்த படம்லாம் பார்க்கவே முடியல. படம் வந்து மாசா இருக்கு, கிளாஸா இருக்கு, பட் ஸ்டோரி இல்லை, ஸ்கிரீன் பிளே இல்லை, ஒரு பாட்டு நல்லா இல்லை, ஒரு பாட்டுல ஒரு ஸ்டெப்ஸாவது நல்லா அதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இப்ப வர பிரபுதேவா பாட்டு நல்லா இருக்காது, ஆனா ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரிதான் இதுல ஸ்டெப்ஸும் நல்லா இல்லை, பாட்டும் இல்லை, உட்காந்து கேட்கவும் இல்லை. சரி இதுதான் காமெடின்னு பார்த்தா, சரி வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் என்னன்னா, இந்த படத்துல நடிச்சதுக்கு எனக்கு நேஷனல் அவார்டு தருவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க. அல்லு அர்ஜுன் சொல்லல, ராஷ்மிகா